Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துறேன். மறுபடியும் இந்த ஸ்ரீகன் பால் பைபிள் இன்ஸ்டியூட் வகுப்பில் உங்களை சந்திப்பது தேவனுடைய சுக கிருபை இறக்கம். அதுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி ஏறெடுக்கிறேன். சரியான பாஸ்டர் ஐயா சொன்னப்பன ஐயாக்காக, பாஸ்டமாக, உடன் ஊழியர்கள், வந்திருக்க தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகள், எங்கள் குடும்பத்தார் யாருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த பணியிலையும் நீங்கள் வந்து கற்றுக்கொள்ள வந்திருக்கிறீங்க. கர்த்தர் மெய்யாகவே எங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லி சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எரேமியா அவன் சத்தியத்தை தான் பிரசங்கம் பண்ணான். அவனை அடித்தாங்க, ஜெயிலில் போட்டாங்க, கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. ஆனால் அன்றைக்கு ஒரு 5 தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. செமையா, அதுக்கப்புறம் ஆகா, சிதைக்கியா போன்ற, பஸ்கூர் போன்ற 5 தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? கர்த்தர் உங்களை என்ன பாவம் செஞ்சாலும் ஆசீர்வதிச்சாலும் உங்களை சிறையிருப்ப மாற்றுவார், பாபிலோன் அரசன் நுகத்தை முடிப்பார், இழந்து போனதெல்லாம் திரும்ப தருவார், இப்படி அவங்க சொன்னாங்க. ஆனால் எரேமியா என்ன சொன்னாங்க? நீங்கள் பாவம் செஞ்சீங்க, அதனால கர்த்தர் என்ன பண்ணுவார்? 70 ஆண்டுகள் உங்களுக்கு சிறை இருப்பு, உங்களுக்கு தண்டனை, 70 வருஷம் கழிச்சு உங்கள் சிறை இருப்பை கர்த்தர் மாற்றுவார், நீங்கள் மனம் திரும்புங்கன்னு சொன்னால் எரேமியா சொன்னதை யாரும் ஒத்துக்கல. ஆனால் 5 தீர்க்கதரிசிகள் கர்த்தர் ஆசீர்வதி, எப்படி வேணா வாழு, ஆசீர்வதிப்பார் சொன்னதுதான் ஜனங்க விரும்புகிறாங்க. ஆனால் என்ன நடந்தது? அத்தான் அந்த ஆறுதலான ஆசீர்வாதமான செய்தியை கேட்ட எல்லாரும் சிறையிருப்புல போயிட்டாங்க. வீட்டை இழந்து, நாட்டை இழந்து, தங்கள் உடைமையை இழந்து பாபிலோனில் சிறையிருப்புக்கு அடிமைத்தனத்துக்கு போயிட்டாங்க. எதனாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிறகு எஸ்ரா காலத்துல தான் அவனுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்து மறுபடியும் எருசலேமில் கொண்டு வந்து குடியேற்றினார். அதுக்காக எஸ்ரா சத்தியத்தை போச்சான், பைபிள் டீச்சர் தான். எஸ்ரா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா பைபிள் டீச்சர். அவனுக்கு தீர்க்கதரிசி கிடையாதவன். அவன் வந்து ஜோம் பண்ணி யாருக்கும் சுகம் ஆனதே இல்லை. கருதுன ஒரு ஊழியக்காரன் ஜோம் பண்ணி சுகம் பண்ணா அந்த ஊழியக்காரன் ஒருத்தவங்களும் தர மாட்டான். தீர்க்கதரிசி சொல்லணும் சேர்க்கவே மாட்டான். வைத்திருக்கிறதா சொன்னாலும் அவனுக்கு கொஞ்சம் மவுசு இருக்கு. சிலர் என்ன பண்ற, வேற வழி இல்லாம ஏற்றுக்க மாட்டேங்கான்னு இதை வாயில வந்து அடிச்சு விட்டுறான். எல்லாரும் இல்லை, ஒரு சிலர். ஆனா அவன் அப்படி இல்லை. எஸ்ரா சத்தியத்தை போதித்தான். இஸ்ரேல் ஜனங்களுடைய சிறையிருப்பு மாறிச்சு, விடுதலை உண்டாகிச்சு. ஏன் இதை சொல்றேன்னா, 20ஆம் தேதி ட்ரம்ப் பதவி வச்சார். டொனால்ட் ட்ரம்ப் போன வாட்டி இந்த வாட்டி ரசிக்கப்பட்ட மலத்திரமா ட்ரம்ப். போன வாட்டி வேற மாதிரி ட்ரம்ப் வந்தவன போட்டாம் மனுஷன் உத்தரவு. என்ன உத்தரவுனா, ஆம்பளை பொம்பளை ஆபரேஷன் பண்ணக்கூடாது, பொம்பளை ஆம்பளை ஆபரேஷன் பண்ணக்கூடாது, ஆம்பளை கிட்டக்கூடாது, பொம்பளை எல்லாத்தையும் ரத்து பண்றான்னு கேட்டு போட்டான். ஃபர்ஸ்ட் கழிச்சு இந்தியாவில் கூட சுப்ரீம் கோர்ட் ஆர்டினன்ஸ் வந்து என்ன சொல்ற, 2 ஆம்பளை கட்டிக்கலாம். நம்ம இந்தியாவில் 2 பெண் கல்யாணம் பண்ணிக்கலாம். அது நம்ம வந்து ஏற்றுக்கிறான், சட்ட ரீதியாக ஏற்றுக்கிறாங்க. அது நடைமுறையில் அவ்வளவா இல்லைனாலும் ஒரு சிலர் இருக்காங்க. இந்த ஓஎம்ஆர் பகுதியில், ஈசிஆர் பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ரூமில் தங்கியிருப்பாங்க. நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருப்பீங்க. அவங்க அப்படி இல்லை. 2 பெண்கள் கணவன் மனையாக வாழ்கிற இடம் நம்ம இடம் ஈசிஆர் ஓஎம்ஆர். உங்களுக்கு தெரியுமா? 2 ஆண்கள் கணவன் மனையாக வாழ்கிற இடம் நம்ம ஈசிஆர் ஓஎம்ஆரில் சில வீடுகள் இருக்கிறது. நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அந்த சட்டம் நம்ம தேசத்தில் வரணும். அதே மாதிரி அபார்ஷன் கூடாது. இந்த ஆணாடு கட்டுறவன் பொம்பளை கட்டுற ஆட்கள்லாம் ராணுவத்தில் இருக்கக்கூடாது, வெளியேற்றிட்டார். அமெரிக்காவும் போக முடியாது. அங்கே ஏற்கனவே 1 கோடிக்கு மேல ஆட்களை துரத்துறாங்க. நம்ம இந்தியர்களை 10 லட்சம் பேர் துரத்த போறாங்க. அமெரிக்கால ஒரு பிள்ளை பிறந்துட்டான், அந்த பிள்ளை அந்த குடிமகன் ஆயிரம்னு இருந்தது இது வரைக்கும். அப்பா அம்மா இல்லைன்னா கூட அங்கே போற இடத்துல ஒரு பிள்ளை பிறந்துட்டா அந்த தேசம் இப்ப அப்படி கிடையாது. அப்பா அம்மா குடிமக்களா இருந்தாலும் பிறக்கிற பிள்ளையும் அப்படின்னு ஒரு சட்டம் கைது போட்டாங்க. அதை தடி காணாத கைது போய் இப்படி காட்டாரு. சொல்றாரு 2 வருஷத்துல எல்லா வீட்டுக்கும் பைபிள் சேர்த்துருவேன், எல்லாரும் ஜெபிக்கிறவங்களா மாத்திடுவேன்னு சொல்றேன். எவ்வளவு ஜெபம் பண்ணாங்க பாத்தீங்களா? இந்த வாட்டி தான் அதிக ஜெபம்.
எரேமியா, நான் ஏன் எரேமியா பத்தி சொல்ல வரேன்னா, எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தக வசனங்கள் தான் சொன்னேன். அன்னைக்கு எரேமியா சீந்த ஆளு இல்லை. அவனை எல்லாம் திட்டினான், ஏசினான், இவனையா சாப விடுறான், தண்டனைன்றான். ஆனா இன்னைக்கு அமெரிக்கா ஜனாதிபதி பதவியை கூட எரேமியா அந்த புஸ்தகத்துல வசனத்தை வாசிதான் ஜாப் பண்ணி அப்புறம் ட்ரம்ப் பதவி வச்சு கொண்டார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சரி, இந்த நம்மளாம் ஜாப் பண்ணியிருப்போம். அந்த கலிபோர்னியா தீ பற்றி எரிந்தது. அது காரணம் நமக்கெல்லாம் தெரியும். ஹாலிவுட்டு ஆட்கள், ஹாலிவுட்டு தான் உலகத்துக்கே சினிமா உடைய தலைநகரம். அவங்க என்ன கொண்டு வராங்களோ அதுதான் உலகம் பின்பற்றணும். அந்த உடை, அந்த நாகரிகம், அப்படின்னு அவங்க தான் கொண்டு வருவாங்க எல்லாத்தையும். ஹாலிவுட்டு தான். இந்த ஹாலிவுட்ல இருக்க ஆட்கள் ஆண்டவரை பரியாசம் பண்ணினார்கள். வேதம் சொல்றது, கர்த்தர் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். அவங்களுக்கு பூமியில மனுஷன் காரி துப்புனாங்க, கன்னத்தில் அடிச்சாங்க, தலையில குட்டினார்கள், கோடால் அடித்தார்கள், சாட்டை அடிச்சார்கள். அதுக்குன்னு வந்தாங்க. ஒரு மனிதனை ஒரு ஆட்டுக்குட்டி, பஸ்கா ஆட்டுக்குட்டியாக தன்னை பலியாக கொடுக்கும்படி வந்தார். ஆனா அந்த 33 வருஷம் தான் இந்த பூமியில் மனுஷன் வரும். அவர் உயிர் திறந்து இன்னைக்கு உயிரோடு ஜீவனோட தேவனாக இருக்கிறார். அவரை பரியாசம் பண்ணதை ஒரு நாள் ஒத்துக்கவே மாட்டார். அவங்களாம் பரியாசம் பண்ணாங்க ஹாலிவுட்டுக்காரங்களாம். ஹாலிவுட் மலையை தான் முதல் தீ பிடிச்சது. சிலர் சொன்னாங்க வானத்துல தீ விழுந்ததுன்றாங்க, நெருப்பு பயணத்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. எப்படியோ நமக்கு தெரியல. ஆனா முதல்ல எங்க தீ பிடிச்சது? ஹாலிவுட். சென்னையோட பெரிய பகுதி. சென்னை எவ்வளவு பெரிய பட்டணம். சென்னையில டிராபிக்ல நீங்க பைக் ஓட்டினா 3 மணி நேரம் சென்னை கிடைக்க, கார் ஓட்டிங்கன்னா 6 மணி நேரம். அவ்வளவு பெரிய பகுதி சென்னை. அந்த டிராபிக்ல, நான் சொல்ற டிராபிக்ல அவ்வளவு பெரிய பகுதி, அதோட பெரிய பகுதி எரிஞ்சிச்சு. ஆனா ஒரு அற்புதம் என்னன்னா, டோரா மில்கன் ஒரு தம்பதிகள் இருக்கிறாங்க இங்க கலிபோர்னியால, அந்த லாஸ் ஏஞ்சலஸ்ல. ஆமா, அவங்க பேர் டோரா மில்கன் தம்பதிகள். நல்லா ஆவிக்குரிய சபை போற ஆட்கள். அவங்க வீட்டில் எப்போ நல்லா ஜாப் பண்ணி துதிச்சு பாடுவாங்க. பக்கத்து வீடுலாம் சண்டைக்கு வருவாங்க. ஏன்னா அங்க இருக்கிறவங்க அதை சொல்லுவாங்க, இது கடவுள் இல்லாத நகரையா, நீ வேற நேரத்துக்கு போயிருக்கணும் அவங்கள. புரியுதா? இந்த லாஸ் ஏஞ்சலஸ் பார்த்தீங்கன்னா அது பேரு கடவுள் இல்லாத நகரம். நோ காட் இன் லாஸ் ஏஞ்சலஸ் சொல்லுவான். அங்க ஜபம் பண்றவன், ஆண்டவர் தேடணும், ரொம்ப தேடணும். இல்லை பணக்காரன் தான் இருப்பான், பெரிய பெரிய பணக்காரன் இருப்பான், சினிமாக்காரன் இருப்பான். இவர்கள் தினந்தோறும் ஜெபித்து கர்த்தரை ஆராதிப்பார்கள், ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அக்கம் பக்கத்துல தான் அவங்க ஏசுவான். நீ வேற இடம் போயிருக்க, நீ இருக்கிற இடத்துல அமெரிக்காலே இந்த பிரச்சனை. நீ இருக்கிற இடம் கடவுள் தான் நகரம். நீ சும்மா சட்டம் போட்டு ஜாம் பண்றது, பாரத எல்லாம் சண்டைக்கு வந்தான். ஆனா அத்தனை வீடுகளும் எரிஞ்சு போச்சு. ஆனா இவங்க வீடு மாத்திரம், நீங்க டிவில எல்லாம் பார்த்துருப்பீங்க, சமூக வலைதளம், இவங்க வீடு மாத்திரம் ஒரு சின்ன கறி கூட பிடிக்கிறீங்க. கறி புடிச்சா தெரியுமா? அந்த காலத்துலாம் ரயில் கறி இன்ஜின் தான். ரயில் இன்ஜின் ஒரு திருச்சி போனோம், மதுரை போனோம், திருநெல்வேலி போனோம், நாகர்கோவில் போனோம்னா சென்னையில் போனது கறி இன்ஜின் ட்ரெயின் கிளம்பும். ஒருத்தர் வெள்ளை சட்டை போட்டு போனா அங்க இறங்கும்போது அந்த சட்டை பிளாக் ஆயிடும். நான் அந்த காலத்தில் டிராவல் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுல, அதனால தான் சொல்றேன். எட்டி பார்த்தீங்கன்னா கறி கண்ணுக்குள்ள வந்துடும், கறி தொண்டு. ஞாபகம் இருக்கையா? ஆமா, எங்களுக்குலாம் தெரியும். இன்னைக்கு இருக்க இடம் கறி நீங்க மியூசியத்துல தான் பார்க்கணும். நாங்களாம் நேரில் பிரயாணம் பண்ண ஆட்கள். எத்தனை நாமத்துக்கு? ஊட்டியில இருக்கு. ஊட்டிக்கு போனா பார்க்கலாம். ஆமா, அது சின்னதா இருக்கும், இப்ப பெருசா இருக்கும். கண்ணா அதுவே கருப்பா தான் இருக்கும். அப்போ ட்ரெயின்ல போனாலே சட்டை கருப்பாவியா, ட்ரெயின் கூட உட்காந்தாலே. ஆனா அங்க செவரு கூட கறி பிடிக்கல, ஒரு இடம் கூட கருக்கல. எல்லாம் அவனை ஏச நாட்கள்லாம் தேவன் உங்களோடு இருக்கிறான்னு சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, அவங்க சொன்னாங்க, எல்லாம் பரியாசம் பண்ணும்போது கர்த்தர் எரேமியால தான் எங்களோட பேசினார். எரேமியா 20:11 எரேமியா சொன்னா, பயங்கர பராக்கிரமசாலியா கர்த்தர் எங்கூட இருக்காருன்னா. பயங்கர பராக்கிரமசாலியா எரேமியாவோட இருந்தார். நான் கூட இருப்பேன்னு சொன்னார். நீங்க அவரை கணக்காதினாரு.
அதே மாதிரி பயங்கர பராக்கிரமசாலியை கர்த்தர் எழுப்பி அந்த லாஸ் ஏஞ்சல்ஸே என்ன ஆச்சு, ஏறக்குறைய அழிஞ்சு போச்சு. ஆனால் இந்த வீடு மாத்திரம், இந்த டோரா மில்கன், இவங்க வீடு மாத்திரம் ஒரு சேலம் ஒரு கறி தீ பிடிச்சதுக்கான அடையாளமே இல்லை. அப்படியே கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை காண்பித்து அவங்களோடு இருந்து கர்த்தர் அவங்களை பாதுகாத்தார். கர்த்தர் நாமத்துக்கு சொந்தம். ஒரு வழியாக கொஞ்சம் அணைஞ்சிட்டு வருது தீ. கர்த்தருடைய கோபம் கழிந்திருக்கிறது. அவன் பயப்படுறான் அமெரிக்கால எல்லாம் ஆண்டவர் தேடாத நகரத்துல சும்மா தேடணும் தேட மாட்டான். அடி வத கொடுத்தாதான் நம் தேவன் சிச்சிக்கிற தேவன் பயங்கரமானவர். கரெக்டா? அவர் நீதிபதி நியாயாதிபதி, அவர் இறக்கமுள்ளவர் தான். நம்மளால சொல்லுவோம் அவர் அன்புள்ளவர்யா, அவர் இறக்கம் உள்ளவர். இறக்கம் உள்ளவர். நீ பாவம் செய்யட்டேன்னு அவன் மண்டையை பொழப்ப. கரெக்டா? பின்னே எடுத்துருவார். மனுஷனுக்கு அடிமானவங்க கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். நாடு விட்டு யாரும் அடி வாங்கி நீங்க அடி வாங்கினா உண்டு. நான் அடி வாங்கினதை சொல்றேன், தாங்கவே முடியாது. பின்னி எடுத்துருவார். ஆமா, பார்த்துக்கிட்டே இருப்பார். இறக்கம் இறக்கம் இறக்கம். நம்ம சொல்லுவோம் இறக்கம் உள்ளவரியா, ஓ மனம் துருகிறார், மனம் துருவாரியா. ஆனா நீ பாவம் செஞ்சா மண்டையை உடைப்பார். பயங்கரமான தேவன். தாப்பன் தன் பிள்ளைக்கு இறங்கும் போய் இறங்குறவர் தான். ஆனா அவர் யாரை நேசிக்கிறாரோ அவர் தாப்பன் சிச்சிக்கிற போல அவரும் என்ன பண்ணுவார், கையில சாட்டை எடுப்பார், பின்னிடுவார். கதிராமத்துக்கு சொல்றோம். நம்ம தொடர்ந்து சபை வரலாறு அதை நாம் பார்த்து சொல்றோம். நம்ம கடந்த வகுப்புல என்ன சபை பார்த்தோம்? சபை. எத்தனாவது சபை இது? 5வது சபை. சந்தை சபை காலம் என்னது? 1898. நான் போன வகுப்புல பார்த்தோம் எப்படி ஆதி திருச்சபை காலத்துல ரொம்ப தீவிரமாக இருந்த அந்த சபையுடைய கர்த்தருடைய எல்லா கட்டளையும் என்ன பண்ணாங்க, எப்படி குறைத்து போட்டார்கள் பார்த்தோம். குறிப்பா ஞானஸ்நானம் எப்படி அதை இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வரலாற்று ஆதாரம் மற்ற ஆதாரங்களோடு போன வகுப்புல ஆய்வு செய்தோம். ஒரு மறுபடியும் எப்படி திரும்ப ஞானஸ்நானம் இப்போ வந்து 16ஆம் நூற்றாண்டுல அதுவும் இந்த காலகட்டத்தில் தான் வந்தது. அது ஒரே ஒரு ஆளு தான் ஞானஸ்நானம் எடுத்தான். அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க கூட ஆள் இல்லை, அவனே முங்கி எழுந்தான் ஸ்விக்கு அப்படின்னு ஒரு ஆளை குறித்து நம்ம சுவிட்சர்லாண்டை சார்ந்தவர் பார்த்தோம். அவர் தான் முதல் அதை வந்து ஞானஸ்நானம் மறுபடியும் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு உலகத்துல 250 கோடிக்கு மேல ஞானஸ்நானம் பெற்ற மூலிகை ஞானஸ்நானம் பெற்ற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று கணக்கெடுப்பு சொல்கிறது. கதிராமத்துக்கு சொல்றோம். ஆனா அன்னைக்கு ஞானஸ்நானம் பெற்ற ஆளே இல்லை. ஞானஸ்நானம் என்ன பண்ணுவான், ஒரு 3 குடம் தண்ணி ஊற்றுவான். நம்ம எல்லாம் விளவரையா பார்த்தோமா? ஏன்னா அவ்வளவு வரவா பார்த்தோம். 3 குடம் இருந்தியா, இப்படி 3 சொட்டு ஊத்திட்டான். குடம் 2 கரெக்டா 3 ஊற்றுவாங்க, எக்ஸ்ட்ரா 1 கூட ஊற்றுவாங்க. அப்படி கொண்டு வந்துட்டான். ஆனா பைபிள் எனக்கு முழுகி ஞானஸ்தானம் எடுத்தாலும் வரலாற்று குறிப்பு தான் இருக்கு. பேப்டிசோ ஞானஸ்தானம் நடந்து தமிழ்ல ஞானஸ்தானம், இங்கிலீஷ்ல பேப்டிசம். பேப்டிசம்ன்ற வார்த்தை பேப்டிசோ கிரீக்ல. அப்படின்னா தண்ணிக்குள்ள முழுகி எழும்போது யோர்தான் நதியில போய் தான் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அதுக்கு வீட்டுல டம்ளர்ல தண்ணி வச்சு ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம். யோர்தானம் போனோம் தெளிக்கணும்னா நிறைய சபைகள்ல தெளிச்சா போதும் அப்படின்னு வாதாடின. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 வருஷம் வரைக்கும் வாதாடின சபைகள்லாம் உண்டு. 25 வருஷத்துக்கு முன்னாடி கூட வாதாடின சபைகள்லாம் உண்டு. ஞானஸ்தானம் தெளிச்சா போதும். குழந்தைக்கு இப்படிக்கு குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க சில சபைகள்ல. குழந்தை பிரதிஷ்டை தான் செய்யணும். ஒரு 13 வயசு ஆனாதான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஏன்னா விழாவுக்கு அடுத்த காரியம் ஈடுபடுகிற வயது 13 என்று வேதத்தில் பார்க்கிறோம். 12க்கு அப்புறம் தான். ஒரு 13 வயசு ஆகிட்டா ஞானஸ்தானம் கொடுக்கலாம். அப்பா அம்மா கிறிஸ்தவர்கள் தான் கொடுக்கலாம். இல்லை 13 வயசு ஆளு மைனர், அப்பா அம்மா கிறிஸ்தவங்க இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்க ஞானஸ்தானம் கொடுத்தீங்கன்னா பிரச்சனை. அப்ப தாய் தந்தைகிட்ட நீ போய் அவனை வர வச்சு பேசணும். நல்ல ரகசியமா ஞானஸ்தானம் எடுத்துக்கணும். வெளியரங்கமா ஞானஸ்தானம் கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து மைனருக்கு வந்து எதிரான குற்றங்களுக்கு ஒரு சட்டம் வச்சிருக்கேன். என்ன சட்டம்? என்ன சட்டம் வச்சிருக்கேன்? ஆமா. அப்போ
18 வயசு முடிஞ்சா அப்பா அம்மா யாரும் தேவை ஞானஸ்தானம் கொடுக்கலாம். அதான் நல்லவர். அல்லேலூயா. சிலர்லாம் 25 வயசு ஆனாலும் நான் ரட்சிக்கப்பட்டு 25 வருஷமா 25 வயசுல ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ 50 வயசு ஞானஸ்தானம் எடுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் ஆவிக்குரிய ரீதியா வளரணும்னு சொல்லி 25 வருஷம் ஞானஸ்தானம் எனக்கு தெரியும். ஒரு அம்மா என்கிட்ட பணியாற்றினாங்க. 25 வருஷம் ஞானஸ்தானம் கொடுக்கல உங்க பாஸ்டர். கேட்டா இந்த வருஷம் உன்னை பாக்குறேன், செக் பண்றேன், நீ எப்படி இருக்கேன்னு. நிறைய மரமாயா செக் பண்றேன், கனி வரட்டும்னு. பேசிக் ஞானஸ்தானம் ஒருத்தன் இயேசுவை விசுவாசால கொடுத்துடணும். பைபிள் அப்படிதான் கொடுத்துருக்கு. அப்படிதானே? எத்தியோப்பியா மந்திரி அப்பதான் ஒரு ஆப்பிரிக்கா யூதன். அவன் யூத மதத்தை சார்ந்தவன், இயேசுவை அறியாதவன். அவன் இயேசுவை தீர்க்கதரிசி புஸ்தகத்தை படிச்சான். பிலிப்பை கர்த்தர் அனுப்புறாரு. ஞானஸ்தானம் பத்தி சொன்னோட தண்ணி இருக்கு என்ன தடான்னு கேட்கறான். உடனே என்ன பண்ண, நம்ம அதுக்கு முழுசா ஆய்வு செய்யலாம். எந்த குளத்துல ஞானஸ்தானத்தை, அந்த குளத்தின் பேரு என்ன விவரம் பார்த்தோமா இல்லையா? பெரிய ஆய்வு செஞ்சோம். ஒரு 2-3 வகுப்பு ஆய்வு செய்தாங்க. எத்தனாமத்துக்கு சோதனை. அந்த எத்தியோப்பியா மந்திரி பேர் என்ன? அது காந்தகையான்றது நம்ம ராணி பேரு. உங்களுக்கு தெரிந்தாலும் பார்ப்போம். கேள்வி வழி கேட்டுறாதீங்க, நீங்க வா நடத்திட்டு போயிருங்க. சரி, அடுத்த வாட்டி வரும்போது சொல்லுங்க. இதான் உங்க ஹோம்ஒர்க். தம்பி நீ நல்லா எழுதுறிய நோட்ஸ்லாம், உனக்கு தெரியுதா? அழகா எழுதுறியம்மா. சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ ஞானஸ்தானம் எப்படி மறுபடியும் கர்த்தர் சபைக்குள்ள அந்த காரியத்தை எப்படி கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பெரிய ஆய்வு செஞ்சோம். இந்தியாவுக்கு முதல் ஞானஸ்தானம் கொண்ட ஊழியக்காரியானா வில்லியம் கேரி. 18ஆம் நூற்றாண்டு தான் வந்துச்சு இந்தியாவுக்கு வந்தது. அதுக்கு பிற்பாடுதான் 25 வருஷத்தால தான் ஞானஸ்தானம் எல்லா சபையிலும் கொடுக்க ஏற்றுக்கிறாங்க. பாரம்பரிய சபையில கொடுக்க மாட்டாங்க. தெளிப்பு ஞானஸ்தானம் தான். ஆனா தெளிப்பு ஞானஸ்தானமே இல்லை. ஏன் வேலை சொல்லு, பழைய மனுஷனை தண்ணிக்குள்ள விட்டுட்டு புது மனுஷனா எழும்புறது, பழைய மனுஷன் தண்ணிக்குள்ள அடக்க மாட்டதான் ஞானஸ்தானம் வேலை சொல்லுது. கரெக்டா? அப்போ அதை இப்போதான் அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. நிறைய சபைகள்ல, பெரும்பாலும் சபையில ஏற்றுக்கொண்டுட்டாங்க, பாரம்பரிய சபைகள்ல. அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த குழந்தை ஞானஸ்தானம்லாம் அது கர்த்தருக்கு பிரியல, வேதத்தின் படி சரியில்லை. குழந்தைக்கு தெளிப்பு கொடுக்கறது தவறு. ஞானஸ்தானம் சொல்லி கொடுக்குறாங்க. சொல்றேன் 3 வாட்டி தண்ணி தெளிச்சு பிரேசிடன்ட் சொல்லலாம். இந்த குழந்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் பிரேசிடை செய்யறேன் அப்படி செய்ய சொல்லலாம். அது தப்பு இல்லை. நம்ம சபையில கூட ஆவிக்குரிய சபையில குழந்தை பிரேசிட பண்றோம், பேர் வச்சு என்ன பண்றோம், பிரேசிடம் பண்றோம். அது தவறு இல்லை. ஆனா ஞானஸ்தான வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஏன்னா ஞானம் வந்தப்ப தான் ஸ்நானம். அதனால ஞானம் ஸ்நானம். சரி, அப்போ கடந்த வகுப்புல நம்ம சர்தை சபை வரலாறை நாம் பார்த்தோம். நீங்க பாத்தீங்கன்னா 1559 கிபியில 7 இந்த காலகட்டத்தில் பெரிய எழுப்புதல் வந்தது. இந்த சர்தை சபை காலத்துல தான் புராட்டஸ்டன்ட் எழுப்புதல் வந்து நாம் பார்த்தோம். கரெக்டா? புராட்டஸ்டன்ட் எழுப்புதல் வந்தது 1520 முதல் பைபிள் அச்சடிக்கப்பட்டது. ஒரு 10,000 காப்பி அச்சடித்தார்கள். புதிய ஏற்பாடு. வில்லியம் டிண்டேல் அப்படின்ற ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்பினார், ஒரு வெள்ளைக்காரனை. அவன் 10,000 காப்பி பிரிண்ட் எடுத்தான். பிரிண்ட் அடிச்சு புதிய ஏற்பாடு வீடுகள் கொண்டு சபைகள் தோறும் கொடுத்தாங்க. அதனால பைபிள் அப்படி இல்லை. பிரிண்டிங் பண்ணப்பட்ட பிரிண்ட் செய்யப்பட்ட பைபிள் இல்லை. அந்த வில்லியம் டிண்டேல் பைபிள்னால பெரிய எழுப்புதல் உண்டாச்சு. எந்த நாமத்துக்கு சோதனா? அந்த வில்லியம் டிண்டேல் கொலை செய்தார்கள். போப்மார்களுடைய ஆளுகை, உலகத்தை ஆண்டார்கள் போப்மார்கள். அன்னைக்கு இருந்த போப்மார்கள் ஆண்டார்கள். அவர்கள் அரசர்களாக இருந்தார்கள். ரோமன் கேத்தலிக் மத தலைவராக நம்ம பெரிய ஆய்வுலாம் செஞ்சோம் வரலாற்று ஆதாரங்களோடு. 538 கிபி முதல் 1798 கிபி வரைக்கும், இந்த காலம் வரைக்கும், இந்த சர்தை சபை காலம் வரைக்கும் அவர்கள் 3 கண்டங்களை ஆண்டார்கள். உலகத்தில் பேரரசர்களாக இருந்தார்கள். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஒரு 16ஆம் நூற்றாண்டுல இருந்து தான் ரூபாய்ங்கிற ரூபா பழக்கம் நம்ம இந்தியாவுக்கு வந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்துச்சு. ஆனா ஒரு காலத்துல நம்ம இந்தியாவில் இருந்த நாணயம் வேணும்னா ரோம நாணயம் தான். ரோமனுடைய ஆளுகை இந்தியாவிலே இருந்தது. நீங்க மியூசியம்லாம் பாத்தீங்கன்னா கீழடி எல்லாம் போனீங்கன்னா ரோம நாணயங்களை பார்க்கலாம். ரோம நாணயம்லாம் இங்க இருந்தது. ரோமனுடைய அந்த பணம் தான் நம்ம தேசத்துல இருந்தது. அதுக்கப்புறம் தான் செர்ஷான் ஒரு மன்னன் வந்தான். அவன் அந்த பீகார் பக்கத்துல ஆட்சி செஞ்சான். முழு இந்தியாவை ஆட்சி செய்யல. அவன் தான் ரூபா ருபீஸ் என்ற அந்த நாணயத்தை அவன் தான் கொண்டான். இன்னைக்கு
இந்தியா முழுக்க ருபி என்ற பண முறை நம்ம இன்னைக்கு அதை பின்பற்றுக்கிறோம். இந்த நாமத்துக்கு சொந்த ரூபாய் எடுத்துட்டு போனா தான் எல்லாம் வாங்க முடியும். இன்னைக்கு அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்திய பணம் ரூபாய் அப்படி மாறிடுச்சு. அப்போ அந்த காலகட்டத்தில் 1559 ட்ரெண்ட்னு ஒரு இடத்துல இத்தாலியில இத்தாலியில உள்ள ட்ரெண்ட் நகர்ல இந்த போக்குமார்கள் பெரிய மாடா நடத்தி இந்த தள்ளப்பட்ட ஆகமங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதை கொண்டு வந்து அப்ப பைபிள சேர்க்கிறான். பைபிள்ல தள்ளப்பட்ட ஆகமம் இருக்கா? நீ கேத்தலிக் பைபிள் பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ கேத்தலிக் பைபிள் அப்படிதான் இருக்கு. அன்னைக்கு அப்படி இல்லை. அவங்க தந்திரமா என்ன பண்ணா, பைபிளை நாங்க ஏத்துக்கிறோம், பைபிளை ஏத்துக்கிறோம், இதுவும் பைபிள் தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, சேர்க்கிறாங்க. கட்டுக்கதை. நீ பைபிள்ல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடையது, ஒன்னொன்னு நிறைவேறிச்சு. ஒரு தீர்க்க தரிசனம் பைபிள் நிறைவேறாம போகவே இல்லை. ஒரு எழுத்து விடாம நிறைவேறிச்சு. பைபிள் இருக்கிறது, வரலாற்றில் இருக்கிறது. தொல்லியல் துறை ஆய்வுகள், ஆர்கியாலஜி, அந்த ஆய்வுகள் அதை நிரூபிக்கிறது. வரலாறு அதை நிரூபிக்கிறது. விஞ்ஞானம் அதை நிரூபிக்கிறது. அந்த நாமத்துக்கு சோதனை. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், மனுஷனோட ஆத்மா இருக்கு, உள்ளான மனிதன். விஞ்ஞானிகள் 2018 கண்டுபிடித்தார்கள், மனுஷனுக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கு, ஒரு 20 வாட்ஸ் எனர்ஜி. வாட்ஸ்லாம் நம்ம பல்பெல்லாம் வாட்ஸ் 100 வாட்ஸ் பல்ப். அப்படிதானமா ஸ்டாலின் கேட்டா தெரியும், அவர் தான் எலக்ட்ரிக் நாலேஜ் உள்ளவர். அது மாதிரி 20 வாட்ஸ் பல்புல அந்த என்ன சக்தி, அந்த மாதிரி ஒரு 20 வாட்ஸ் உள்ளுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கு, அவன் தான் உள்ளான மனிதன் என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. அவன் சாவதே இல்லை. அவன் இங்க கண்ணை மூடா வேற ஒரு உலகத்துல கண்டுபிடிச்சிருவான். வேற தான் சொல்லுது, எபேசியர் 6 வான மண்டலங்கள் உள்ள பொல்லாத ஆவிகள் சேனையோடு போராட்டம் உண்டு. இந்த முதலாம் வானத்துல மனிதன் குடியிருக்கிறான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் வானத்துல யார் குடியிருக்கிறா? பிசாசுடைய சேனை. கோடிக்கணக்கில் இருக்கான். அவன் ஒரு 2000 கோடி இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த 3ல் ஒரு பகுதி தேவதூதர்களை கூட்டு வந்தால ஒரு 2000 கோடி பேர் இருப்பான். பிசாசனுடைய தூதர்கள். என்னுடைய கணிப்பு, அது பைபிள் எல்லாம் இல்லை, யாரும் கணக்கெடுக்கல. என்னுடைய கணிப்பு, யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி ஒவ்வொரு ஆளையும் சுத்துறான். பைபிளை போட்டுருக்கு. அதுக்கப்புறம் தேசங்கள அவன் இருக்கிறான், அதிபதியா இருக்கிறான். ஏன்னா வேதம் சொல்லுது, உலகத்தின் அதிபதி அவன் தான். ஒரு தேசம்னா அதுக்கு ஒருத்தர் இருப்பான், ஒரு பிசாசின் ஆவி. ஒரு மாநிலத்துக்கு ஒருத்தர் இருப்பான், ஒரு பட்டணத்துக்கு ஒரு 8 இருப்பான். 6000 இல்ல. அப்போ அவங்களுக்கு பெருங்கூட்டமா இருக்காங்க, கேங்கா இருக்காங்க. நான் ஒரு சகோதரி, அவர்கள் இந்த கோக்கு மாவட்டத்துல இருந்து வந்திருந்தாங்க. அவங்க பிசாசு பிடிக்கிறது ஒரு வாலிப சகோதரி. அவங்க ஜாம் பண்ண போனேன். அப்ப அந்த பிசாசு அது பேசுது, என்னை துரத்தாத. நான் சாதாரண ஆள் இல்லை, நம்மளா துரத்துறோம். ஏசுதான் சொன்ன ஆண்டவர் துரத்துறாரு, நீ ஜாம் பண்ணாத. நான் சாதாரண குங்கும் பண்றது நானும் ஆழ்றது, நானா ஹெட்டு அப்படின்னு சொல்லுது. ஏசுநாமம் சொன்ன உனக்கு அம்மா சாதாரண ஆளுதான், ஆனா நமக்குள்ள இருக்க தேவன் பெரியவர். அவர் அதிகாரம் கொடுத்துட்டார். ஏசுநாமத்தை சொன்னா ஒரே ஓட்டமா, அது குழந்தை சொன்னாலும் ஓடணும் பிசாசு. அது அப்படி கொண்டு வந்துட்டார். இந்த புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்துட்டார். கட்டநாமத்துக்கு. அப்பதான் யோசிச்சேன், ஆஹா பெரிய ஆளுங்க, நானா சிஎம்ங்க, பெரிய தலைவர் நானாங்க, நானும் எதை கேட்கணும், என்ன துரத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிசாசு பேசி கர்த்தர் விடுதலை கொடுத்தார். கர்த்தர் சொன்னதான் எபேசியர் 6:12 வாசிக்கிறோமே. ஆமா, அது ஒரு வசனத்தை ஒரு வாட்டி வாசிக்கிறேன். வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளை சேனைகளோடும் நமக்கு போராட்டம். வானமண்டலத்திலேயே கூட்டம் கூட்டமா இருக்கிறான், பூமியிலே என்ன பண்றான், அதிகாரம் அவனுக்கு இருக்கு. அந்தகார லோகாதிபதி என்று பார்க்கிறோம். பிரின்ஸ் போட்டு நீங்க மூல பாஷை பார்த்தீங்கன்னா பிரின்ஸ், ராஜாக்கள், இளவரசர்கள் அப்படி இருக்காங்க அவ்வளோ. அப்போ
வேதம் சொல்லுது 2வது வானத்துல அவங்க கூட்டம் இருக்கு. அப்புறம் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் வாசிக்கிற 3வது வானம் வரைக்கும் பவுல் சொன்ன, நான் என்ன பண்ணேன், எடுத்துக்கொள்ளப்பட்டேன், பரதேசிற்கு போனேன்றான். அங்கு நிறைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினான்னு சொல்றான் பவுல். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3வது வானத்துலதான் பரதேசி இருக்கிறது, பரலோகம் இருக்கிறது, கர்த்தருடைய சிங்காசனம் இருக்கிறது. அப்ப நமக்கு தெரிஞ்ச பைபிள்ல 3 உலகங்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. விஞ்ஞானிகள் சொல்றாங்க மல்டிவர்ஸ், நிறைய உலகங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. எல்லாம் யாரும் சாதாரண ஆட்கள், எல்லாம் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள். இந்த கட்டுக்கதை இல்ல மாயாஜால கதையெல்லாம் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி. இந்த வாட்டி கூட நோபல் பரிசு ஒருத்தர் கொடுத்தாங்க பௌதிகத்துல. ஆம்ப்ரோஸ், டாக்டர் ஆம்ப்ரோஸ், இன்னொரு வெள்ளக்காரர், 2 பேர் சேர்ந்து என்ன கண்டுபிடிச்சாங்க, ஆன்மா இருக்கும் மனிதனுடைய செயல்பாடுகளுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுதான் டிஎன்ஏ ஆர்என்ஏ இயக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுதான் அதுதான் அவங்களுக்கு பரிசு, நோபல் பரிசு. அப்ப இன்னைக்கு பைபிள் இருக்கிறதெல்லாம் விஞ்ஞானம் நிரூபிச்சுட்டே வருது, விஞ்ஞானம் வந்துட்டே இருக்கு, அன்னைக்கு தெரியல. அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்பதனால்தான் அதெல்லாம் உண்மையா இருக்கிறது. அப்ப இவர்கள் 1959 இத்தாலியில ட்ரெண்ட் என்கிற நகரில் கூடி என்ன பண்றான், பைபிளுக்குள்ள சேர்க்கிறான். இந்த புக்கெல்லாம் தள்ளப்பட்ட ஆகாதெல்லாம் சேர்க்கிறான். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரமா ஒன்று இருக்கு, வடபழனியில் இருக்கிறாங்க. அவங்க என்னன்னா ரோமன் கேத்தலிக் சபையில ஒழிஞ்சாங்க. அவங்க இதை பார்க்கும்போது பைபிள் எனக்கு ஒரு டவுட்டுன்னுவாங்க. என்ன டவுட்னா, தள்ளப்பட்ட ஆகமத்துல ஒரு வசனத்தை சொல்லி இதில் எனக்கு விளங்கு சொல்லுவாங்க. அதான் படிக்க அதுல அது ஒரு கட்டுக்கதை, அது உண்மை கிடையாது, தள்ளிட்டாங்க. அதையே படிக்க, அதுலயே ஒரு டவுட் வருது. அது எல்லாமே அவுட்டு தான், அது ஒரு பொய். நீ வயல வாசி, ஆதியாமத்து வெளிப்படுத்த வரைக்கும் அதுல எது டவுட் தான் சொல்லுங்க, சொல்லித்தரேன். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்க, பிசாசு இவங்களை பயன்படுத்தி பைபிள்ல இந்த புக்கெல்லாம் அப்படிதான் தள்ளப்பட்ட ஆகத்தான் அப்படிதான் சேர்த்தாங்க. இன்னைக்கு கேத்தலிக் பைபிள்ல இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கு கேத்தலிக் என்ன சொல்றாங்க, ஆதியாமத்து வெளிப்படுத்துறது கர்த்தருடைய வார்த்தை, இது சும்மா நாங்க வச்சுருக்கோம், நீங்க படிக்கணும் ஒரு கதை புக்கு மாதிரி படிச்சீங்க. ஆனா சிலர் பிரசங்கம்லாம் பண்றான். யூடியூப்லாம் நம்மால் சிலர் பிரசங்கம் பண்றான். இதுல இருந்து அதையும் கொஞ்சம் பேர் கேட்கலாம், ரொம்ப பேர் கேட்கலாம், ஆயிரக்கணக்கில் கேட்கலாம். பைபிள் இந்த பிரசங்கமான ஆள் கேட்க மாட்டேங்காங்க. சரி, அப்ப இந்த காலகட்டத்தில் சபை காலகட்டத்தில் இந்த தள்ளப்பட்ட ஆகமத்துல அந்த உணர்ந்து சேர்த்தான் பைபிளுக்குள்ள. 400 கிபியில தான் லாட்டின் வல்கேட்னு ஒரு பைபிள், லத்தீன் மொழியில ரோமன் கேத்தலிக் போப்மார்கள் சபை அதை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க 400ல. நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜெரோம்னு ஒருத்தர் இருந்தார். நிறைய வசனங்கள் அவங்களை அப்பவே மாத்தினாங்க. அப்ப லாட்டின் வல்கேட், லத்தீன் வல்கேட். ஆமா, அன்னைக்கு பிசாசு என்ன பண்ணோம், இந்த வேற வசனத்தை ஏதாவது பண்ணிடலாம், அதை கள்ளத்தனத்தை கள்ள போதனை கலந்துடலான்னு சொல்லி என்ன பண்ணா முயற்சி பண்ணான். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லு, வானம் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் ஒளிந்து போகவே யாராலும் அழிக்க முடியாது. வானம் பூமி கூட அழிஞ்சிடும், கர்த்தருடைய வார்த்தை அழிவே அழியாது. வானம் பூமி அழிஞ்சிடும். உண்மையாவே ஒரு 1000 வருஷத்துல நம்ம பூமியை விழுங்குறதுக்கு ஒரு கருப்பு துகள், அதாவது பிளாக் ஹோல்னு சொல்லுவாங்க, வானத்து மண்ணல் சுத்திட்டு இருக்கிற வேக்யூம் கிளீனர், அது ரெடியா இருக்கு. அந்த கேலியே அந்த அந்த துளை பேரு பிளாக் ஹோல் பேரு கேலியே, அதை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, ரெடியா இருக்கு. இன்னொரு 1000 வருஷத்துல அது பூமியை முழுங்கிடும்னு சொல்றாங்க. சூரியனோட 10 மடங்கு பெருசு. அப்படியே வேக்யூம் கிளீனர் மாதிரி கிட்ட வர என்ன பண்ணிடும், ஒழிஞ்சிடும். அப்படின்னா வேதம் சொல்லுது, நான் வானத்தின் பூமியை என்ன பண்ண அழிக்க போறேன். இந்த பெட்ஷீட் சுட்டுற மாதிரி சுட்ட போறேன், மடன்னு சுண்டு ஓடிடும், புதிய வானம் புதிய பூமியை உண்டாக போறேன் கர்த்தர் சொல்றாருல. பைபிள் இருக்கிறதெல்லாம் அப்படியே நிறைவேற்றி வருது. ஏன்னா காரணம் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்ப இந்த காலகட்டத்தில் தான் இந்த தள்ளப்பட்ட ஆகமங்களை கொண்டு இதுல சேர்த்தாங்க.
1611 கிங் ஜேம்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா கிங் ஜேம்ஸ் என்கிற ஒரு அரசன். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க பார்த்தீங்கன்னா இவன் ஸ்காட்லாண்டை சார்ந்தவன். ஸ்காட்லாந்து இங்கிலாந்தின் ஒரு பகுதி. இங்கிலாந்து கீழ் அவர்கள் ஆளுகையில் இருந்தார்கள், ஒரு அடிமை மாதிரி இருந்தாங்க. இங்கிலாந்து கட்டுப்பட்டு இருந்த ஒரு பகுதி ஸ்காட்லாந்து. இந்த ஸ்காட்லாண்டை சார்ந்த ஒருவன் அவனை கர்த்தர் அரசனாய் உயர்த்தி முழு இங்கிலாந்தை ஆளுகிற ஒரு அரசனாய் கர்த்தர் அவனை உயர்த்தினார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாத்தீங்கன்னா ஸ்காட்லாண்டுக்கு 1567 அரசனாயிட்டான். ஜேம்ஸ் கிங் ராஜா. இங்கிலாந்து கிடையாது. ஆமா, அப்புறம் இங்கிலாந்துக்கு அரசன் ஆயிட்டான். பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து ஒரு சின்ன பகுதி, இங்கிலாந்தின் ஒரு பகுதி. இன்னைக்கு இங்கிலாந்துன்றது கிரேட் பிரிட்டன் சொல்றாங்க. பிரிட்டன் என்று சொல்றோம். இங்கிலாந்து, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து மூணு சேர்ந்து தான் கிரேட் பிரிட்டன். அன்னைக்கு அயர்லாந்து, அன்னைக்கு ஸ்காட்லாந்து வேறு, இங்கிலாந்து வேறு. அன்னைக்கு ஸ்காட்லாந்து போராடினாங்க இங்கிலாண்டோட, எங்களுக்கு சுதந்திரம் வேணும். இவர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள், அவளை கொடுமைப்படுத்தினாங்க. சரி, அப்ப பாத்தீங்கன்னா 1567 ஸ்காட்லாந்து அரசன் ஒரு ஸ்காட்லாந்து அரசன் இங்கிலாந்து அரசனா வர முடியாது. கர்த்தர் தீர்க்க தரிசனம் இவனை குறித்து இருக்கிறதுனால வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யோவான் ஒரு தரிசனத்தை பார்க்குறான். ஒரு சிறு புஸ்தகம். அதை ஆண்டவர் அவனை காண்பித்து அதை புசிக்க சொல்றார். ஒரு தேவதூதன் அவன் கையில கொடுத்து அதை புசி அப்படின்னா இந்த வசனத்தை வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 9-10. நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேவை போல மதுரமாய் இருக்கும் என்றான். இந்த வெளிப்படுத்தின விஷயம் 9-10 வசனங்கள். யோவான் ஒரு தரிசனம் பார்க்கிறான் பத்ம தீவுல. நம்ம எல்லாரும் ஆரம்ப வெளிப்படுத்தின விசேஷம் ஆரம்பிக்கும் போது நம்ம நிறைய காரியங்களை ஆய்வு செய்யலாம். அது பேர் பத்ம தீவு, பட்மாஸ் ஐலாண்டு, ஏஜியன் கடல் தீவு. அது ஏஜியன் தீவுனா கிரேக்க தேசம். யோவான் அப்போது 89 வயது. இந்த தரிசனத்தை பார்க்கும்போது யோவானுக்கு ஒரு 89 வயது, 96 கிபி. யோவான் அங்க ஆள் அறமற்ற அந்த தீவுல ஒரு ஆள் கூட கிடையாது. அந்த தீவுல கைதியா போட்டுறான், சாகட்டும். ரோம பேரரசன் டொமிஷன் அவனை கொலை செய்ய பார்க்கிறான். யோவானை கொல்லவே முடியாது. விஷம் கொடுத்து சாவல. ஏற்கனவே பார்த்தோம், சிங்க கெபியில போட்டோம், சிங்கம் அவனை கடிக்கல. கடைசியில் 80,000 பேர் உட்காரக்கூடிய கொலோசியம் ஒரு ஸ்டேடியம் இன்னைக்கு இருக்கு. ரோம் போனீங்கன்னா பார்க்கலாம். யாராவது ரோமுக்கு போனீங்கன்னா சொல்லுங்க, உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பி வைக்கிறேன், போயிட்டு வாங்க. என்னென்ன பெரிய விஷயம். ஏசப்பாட்ட கேட்டா அனுப்ப போறாரு. நம்ம நினைச்சு நம்ம துட்டில தான் வாழ்றோம். ஒரு நாள் நம்ம துட்டில வாழவே முடியாது, வாழ்றதே கிடையாது. நம்ம சம்பளத்தை தான் வாழ்றோம்.
என் தொழில வர வருமானத்துல வாடுறோம் அப்படின்னு நினைச்சிட்டேன். இல்ல, படத்துல இருந்து வருது, அவ்வளவுதான். கல்லாப்பேட்டை எங்க இருக்கு? கரெக்டா? நம்ம ஜிபே சர் 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 பண்ணுவான். எங்க இருந்தே வந்து அங்க இருந்து வந்து என் பேங்க்ல இருந்து. கரெக்டா? எது வரணும்னா போன் எடுப்பா, டவக்குன்னு அடிப்பான். அப்படிதானே? அதே மாதிரி நீங்க ஜிபே அடிச்சுக்கிட்டே இருக்கலாம், அங்க இருந்து வரும். கேட்டு கேட்டு அண்ணவரே கொஞ்சம் அனுப்புங்க அனுப்பாரு. நம்ம கையில இருக்க காசு வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, வாழவே முடியாது. கரெக்டா? அவர் தான் சுற்று போடுறார், தரத்துல இருந்து அவரும் போஷிக்கிறார். கரெக்டா? நம்ம ஜெபம் பண்ணணும், டெய்லி ஜெபம் பண்ணணும். சரி, ஜெபம் கையில காசு தான் ஜெபிக்க மாட்டான், அதான் துட்டு இருக்கு, எதுக்கே ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் என்ன கற்றுக்கிட்டார்? 2 கண்டென்ட் தாங்க ஆண்டவர். ஆனா வீட்டுல ஒரு கூட அரிசி இருக்க, எதுக்கே ஜெபம் பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அது ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் அப்படிதான் போசிச்சார். இப்போ 1 கோடி ரூபாய் பேங்க்ல இருந்தா கூட நீங்க என்ன பண்ணணும்? கேட்டாலும் தருவான், பேங்க்ல தரவே மாட்டான். கைத்து தப்பா இருந்தா தரமாட்டான். நீங்க ஏடிஎம்ல போட்டு பணம் எடுக்கும்போது நம்பர் தப்பா போட்டீங்கன்னா தரமாட்டான். கேட்டா கேட்டாதான் கிடைக்கும். நம்ம ரூபாயே அப்படிதான். அதே மாதிரி அங்கே நமக்கு ரூபா இருக்கு பேங்க் அக்கௌண்ட்ல, அதை கேட்டீங்கன்னா கிடைக்கும். எப்படி இந்தியன் பேங்க்ல பணம் போட்டு வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஸ்டேட் பேங்க்ல அதை கேட்டு தானே வாங்குறீங்க. அதே மாதிரி ஆண்டவரே கொஞ்சம் பணம் அனுப்புங்க, அனுப்புங்க. இந்த கொலோசியம் ஒண்ணு இருக்காம 80,000 பேர் உட்கார்ந்து அங்கதான் யோவான எண்ணெய் சட்டியில போட்டு வடை சொல்ற மாதிரி சுட்டாங்க, காலையில இருந்து நைட் வரைக்கும் எண்ணெய் கொப்படல. அவன் நீச்சல் அடிச்சு குளிச்சான். சுவிசேஷம் சொன்ன 80,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதனாலதான் பார்த்தான், ரொம்ப சார் இவனை வந்து விட்டு வச்சா எல்லாத்தையும் மாத்திடுவான். கொண்டு போய் அவனை கொண்டு போய் அந்த தீவுல போட்டான். ஒரு ஆள் இல்லாத தீவு. இன்னைக்கு அந்த தீவுல 5,000 பேர் இருக்கான். இன்னைக்கு நீங்க கிரேக்க தேசம் போனீங்க, அப்படியே ரோமுக்கு போயிட்டு இந்த கொலோசியத்தை பார்த்துட்டு அங்கிருந்து அப்படியே நீங்க ஒரு பஸ் பிடிச்சீங்கன்னா கிரேக் வந்துடலாம். இந்த ஏஜென்ட் கடல் தீவுல ஒரு 5,000 பேர் இருக்காங்க. அப்படியே போயிட்டு கிட்டு இங்க நல்லா இந்த கடல் உணவுலாம் ரொம்ப ஃபேமஸ். அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, ஜோம் பண்ணி ஆண்டோட கேட்டுட்டு இந்த நாமத்துக்கு சோத்திரம். அப்போ இந்த வெளிப்படுத்துற விஷயம் 10ஆம் அதிகாரத்துல ஆண்டு ஒரு சின்ன புக்கு காட்டுறாரு பாருங்க. அதான் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பைபிள். முதல் ஒரு சிறு புஸ்தகமாக பைபிள் வந்து எல்லார் கைக்கும் போய் சேர்ந்தது 1611. அதை வந்து ஜேம்ஸ் என்கிற ஒரு அரசனை கர்த்தர் எழுதினார். கர்த்தர் நாமத்துக்கு நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ராபர்ட் புரூஸ் ஒரு அரசனை குறித்து நம்ம வாசிச்சிருப்போம். நீங்களாம் ஸ்கூல் புஸ்தகத்துல வாசிச்சிருந்தீங்க. எதுக்கு வாசிச்சோம்னா வரலாற்று படிச்சுக்க மாட்டோம். விடாமுயற்சியை குறித்து ஒரு காரியத்துக்காக அவனை குறித்து போட்டிருக்கோம். பல தடவை தோத்துருவான், இங்கிலாந்து கூட போரிட்டு நாட்டை இழந்துருவான். ஒரு குகையில போய் இருப்பான். அப்போ ஒரு சிலந்தியை பார்ப்பான். இவன் கடைக்க கூடு கட்டிட்டே இருப்பான். அந்த கதை அவன் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காயா? அதை பார்த்து ஒரு பாடம் கத்துப்பான். அப்போ நம்மளும் தொடர்ந்து அப்படியே ட்ரை பண்ணினா அப்புறம் ஸ்காட்லாந்து போயிட்டு அம்மா வம்சத்துல வந்ததான் ஜேம்ஸ். இந்த ராபர்ட் புரூஸ் நல்லா ஜெபிக்கிறவன், நல்ல ஒரு பக்தியான ஆளு. கர்த்தர் தான் அவனோடு பேசுறார். அவன் வம்சத்துல வந்தவன் தான் இந்த ஜேம்ஸ். இந்த ராபர்ட் புரூஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ஸ்கூல் புக்ல. சிலந்தியை பார்த்து ஒருத்தன் பாடம் கத்துக்கிட்டானே, உனக்கு புக்ல வந்திருக்கா? இப்பதான் அதை எடுத்துட்டாங்கம்மா, நாங்க படிக்கும் போது அது இப்ப நிறைய எடுத்துட்டாங்க. இப்போ 10 வருஷமா ரொம்ப எடுத்துட்டாங்க, நிறைய விஷயம் இல்லை. சரி, அப்போ அந்த ஜேம்ஸ் என்கிற ஒரு சாதாரண ஒரு ஆளை கர்த்தர் பேரரசனை எழுப்பினார். இதுக்குன்னா பைபிளை அச்சடிக்கிறது. அவன் தான் சொன்னான், வீடுகள் தோறும் போய் என்ன பண்ணுவேன், எல்லா வீட்டுக்கும் பைபிளை கொண்டு போய் சேர்ப்பான். அவன் தான் அடிச்சான். ஒரு ராஜா கர்த்தர் எழுப்பினார் 1611. 1604 ஆரம்பிச்சான். 1604 ஆரம்பித்து 1611 கிபி வரைக்கும் பைபிள் அச்சடிக்கப்பட்டு லட்சக்கணக்கில் அதனால பெரிய எழுப்புதல் உண்டாச்சு. மிகப்பெரிய எழுப்புதல் வந்து காரணம் என்ன? இங்கிலீஷ் பைபிள் அன்னைக்கு ஆங்கில மொழி எல்லாம் நிறைய இடங்களில் பேசப்படுது. இன்னைக்கு இங்கிலீஷ் தெரிஞ்ச உணவுல போயிட்டு வந்துடலாமா இல்லையா? ஒரு ஆங்கிலம் மொழிதான். ஆங்கிலம் பேச தெரிஞ்சா பெரிய அறிவாளி அல்ல, பெத்த படித்தவன், அது ஒரு மொழி. ஆனா அந்த மொழி உலகம் பேசுறான். நம்மளால இங்கிலீஷ்ல பேசிட்டான்
பெரிய அறிவாளியா இருப்பான் போல, ரொம்ப படிச்சவனா இருப்பான் போல நினைப்போம். நீ மகாபலிபுரம் போனீங்கன்னா பாசி பண்ணி ஊசி பண்ணி விற்கிற அத்தனை இங்கிலீஷ் பூந்து விளையாடுது. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ நிறைய சகோதரர்கள் சகோதரி என்ன மாதிரி இங்கிலீஷ் பேசுறாங்க. அவங்க எந்த காரணம் போச்சா? அம்மா அப்படிதான் இங்கிலீஷ் பேசிட்டா பெரிய அறிவாளி அப்படின்னு நமக்குள்ள அது ஒரு மொழியா, அவ்வளவுதான், ஒரு லாங்குவேஜ். எனக்கு உலகமுள்ள செல்லும், அது அதை வச்சுட்டு சமாளிச்சுலாம் பண்ணிடலாம். அங்கங்க போய் கதையை முடிச்சுட்டு வந்துடலாம், போய் காலையை சாதிச்சுட்டு வந்துடலாம். கதநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த காலகட்டத்துல தான், இந்த சபை காலகட்டத்தில் தான் கர்த்தர் ஜேம்ஸ் என்கிற ஒரு அரசனை எழுப்பி, அந்த வெளிப்படுத்துற விசேஷம் 10ஆம் அதிகாரம் 9-10 இந்த யோவான் கண்ட சிறு புஸ்தகம் என்கிற தீர்க்க தரிசனம் இந்த காலகட்டத்தில் தான் நிறைவேறிச்சு. கர்த்தநாமத்துக்கு சோதனம். அப்போ எத்தனை வருஷம் கழிச்சு நிறைவேறிச்சு? 96 கிபியில சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் எவ்வளவு காலம் கழிச்சு நிறைவேறிச்சு? 515 ஆண்டுகள் கழித்து இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. மணிகள் 1515 ஆண்டுகள், 1515 ஆண்டுகள் கழித்து வரலாறு சொல்லுது 1567 அரசனாயிட்டான். சின்ன ஸ்காட்லாந்து என்கிற பகுதிக்கு. ஸ்காட்லாந்து ரொம்ப காலம் இங்கிலாந்து வசம் தான் இருந்தது. இந்த ராபர்ட் ப்ரூஸ் தான் அதுக்கு போராடி மீட்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்காக ஒரு திட்டம் இருந்தது. அவன் வம்சத்துல வந்த ஜேம்ஸ் தான் பைபிள் வந்து அச்சடிக்கணும்ன்றது கர்த்தருடைய தீர்மான திட்டம். அதனால கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டு ஆமரகாம அந்த காலத்தை ஆயத்தப்படுத்தி அவனை வந்து ஈராக்ல இருந்து கொண்டு வந்து இஸ்ரேல் தேசத்துல எப்படி வைத்தாரோ, கானான்ல கொண்டு வந்து வைத்தாரோ, அதே மாதிரி ராபர்ட் ப்ரூஸை கர்த்தர் ஆசனாக்கி அவன் வம்சத்துலதான் ஜேம்ஸ் என்கிறவனை கர்த்தர் எழுப்பினார். இந்த ஜேம்ஸ் தான் வந்து அரசனாய் அமர்ந்தான். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் பாத்தீங்கன்னா 1603 முழு இங்கிலாந்தை ஆட்சி செய்தான். இங்கிலாந்து, அயர்லாந்து, முழு பிரிட்டனை ஆட்சி செய்தான். 1603 அந்த உடனே பைபிள் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பேற்பட்ட அரசன் 1603 கிபில அரசன் முழு பிரிட்டன் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து, அயர்லாந்து, அப்புறம் ஸ்காட்லாந்து. மூணுக்கும் 1663 அரசாங்கம் வந்தவன முதல் வேலை அவனுக்கு ஒரு பெரிய அரண்மனை கட்டிக்கல. கர்த்தருடைய பைபிளை கொண்டு போய் லட்சக்கணக்கான மக்கள் உலகத்துல இருக்க அச்சடிச்சு கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி நம்ம எழுப்பலாம். கர்த்தர் அவனை எழுப்பினார். கர்த்தரால் முன் குறிக்கப்பட்டவன். கர்த்தர் ஒருத்தனை உயர்த்துறானா எதுக்குன்னா அவர் வேலையை செய்யறதுதான். ஒருத்தர் பணம் கொடுக்குறாங்கன்னா அவர் வேலையை செய்யறதுதான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எனக்கு அப்படியே தானா எல்லாம் வருதியா தொட்டதான் பண்ணாங்க. இல்ல இல்லை, அவர் ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்காரு. கரெக்டா? சிலவங்க பெரிய திடீர்னு பணக்காரன் ஆகிடுவாங்க. அப்ப ஏதோ ஒரு ஆடம்பரமா வாழ்றதுக்கு இல்ல. ஆமா, கர்த்தருக்கு ஏதோ ஒரு கர்த்தர் திட்டம் இருக்கு. கர்த்தநாமத்துக்கு சொந்தம். பிளேன் வாங்கிடலாம், ஜெட்டு வாங்கிடலாம், ஹெலிகாப்டர் வாங்கிடலாம். நம்ம திட்டு வந்தவனே சில ஊழியரே ஆடம்பரமா இருக்கான். தங்க தட்டு, தங்க குழாய், அமெரிக்காலாம் தங்க குழாய், தங்க தட்டு, பாத்ரூமே தங்கத்துல இருந்தவனா உண்டு. கையில காசு வந்தவனே. ஏற்கனவே கிளாஸ்ல எடுத்திருக்கேன். அவர் பேர் என்னது? சிஸ்டர் கரெக்டா சொன்னாங்க. ஜிம் ஞாபகம் அதிகம். ஜிம் பேக்கர். சரி, அப்ப ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் நம்மளை வந்து ஆசீர்வதிக்கிறார். எஸ்தர் மகாராணிட்ட முதல்ல என்ன சொன்னார்? நீ ராணியானதே காரணம் யூத ஜனங்களை காப்பாற்றுறது தான். யோசேப்பு என்ன சொன்னா? பிரைம் மினிஸ்டர் ஆனதே காரணம்
இந்த பஞ்சத்துல இருந்து கர்த்தருடைய பிள்ளைகளை காப்பாற்றுறது தான் இப்ப திட்டம். சும்மா தூக்கி உட்கார வச்சிருக்கோம். நம்மளால உட்கார்ந்தவனே ஆண்டவரே மறந்துடுறான். ஐ வெரி பிஸி பைபிளா. அமெரிக்கா ஜனாதிபதியெல்லாம் நல்லா இருக்கான். ஜிம்மி கார்ட்டர் ஒரு 1970களில் ஒருத்தர் ஜனாதிபதி, அந்த ஜிம்மி கார்ட்டர் கேள்விப்பட்டிருக்கிறார். ரீகனுக்கு முன்னாடி ரீகன், ஜார்ஜ் புஷ் அப்பா பிள்ளைலாம் இருந்தாங்க. நீ கேள்வி 70 நீங்களாம் நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டீங்க. அவர் ஜிம்மி கார்ட்டர் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஜனாதிபதி அமெரிக்கா வரலாறு. அவர் ஒரு 2 வாரத்துக்கு செத்து போயிட்டார். தெரியுமா? கிறிஸ்துவ பார்க்க மாட்டீங்களோ? பாருங்க கொஞ்சம் தயவு செய்து. பழைய செய்தி ஒரு அம்மா சொல்லிச்சு, ஒரு சகோதரி, ஐயா உங்களுக்கு தெரியுமா ஒரு பெண் விஷம் வச்சு காதலனை கொண்டா என்ன அக்கிரமம் நடக்குதுன்னு சொல்லிச்சு. இன்னைக்கு காலையில சொல்லிச்சு. நான் சொன்னது 2 வருஷத்துக்கு மேலே நடந்துச்சுமா. எவ்வளோ ஒருத்தன் வாட்ஸ்அப் பண்ணா அதை பார்த்து சொல்லுது, ஐயோ இதுக்காக ஜபிக்கலையோ. அவன் 2 வருஷம் முன்னாடி கொண்டுட்டான் விஷம் வச்சு காதலனை. அவளுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அம்மா செய்தி எப்போ படிக்கிறான்? 2 வருஷம் கழிச்சுட்டு படிக்கிறான். வாட்ஸ்அப்ல எல்லாரும் போட்டுவிடுவான், எல்லாரும் போடுவான். நீ நியூஸ் பாரு, லைவ் நியூஸ் பாரு. ஜிம்மி கார்ட்டர் மரணம் ஒரு சபையில வைத்து தான் அவர் பாடி வச்சு கர்த்தரை ஆராதிச்சு. ஜிம்மி கார்ட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஊழியம் தான். நிறைய இந்த யூடியூப்ல பாருங்க, அவர் சின்ன பசங்களை கூப்பிட்டு வச்சு சண்டே ஸ்கூல் எடுக்கிறார். ஃபுல்லா சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி தான். அதுதான் நான் ஜனாதிபதி ஆனன்றாரு. இந்த புகழ வச்சுதான் நான் அங்கங்க போய் ஜனாதிபதியா இருக்கும்போது நிறைய காரியம் இஸ்ரேல் நிறைய உதவி செஞ்சார். இஸ்ரேல் பெரிய உதவி செஞ்சார். கர்த்தராமத்துக்கு சோத்திரம். அந்த சாவடி இஸ்ரேல் பத்தி தான் பேசுறான் அவன் பேரன். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரே நாடு மாதிரி தான் இருக்கு. ட்ரம்ப் பதவியேற்றவன சொல்ல நான் பயங்கரமா இஸ்ரேலுக்கு உதவி செய்ய வேண்டாம்னு சொல்றாரு. தேவாலயம் கட்ட போறாரு. அவர் கட்ட முடியாது, அவர் கட்டுற திட்டத்துல இருக்காரு. அப்போ ஒரு யூத ஜனாதிபதி வருவான், அவன் தான் கட்டுவான். கட்டிட்டு வந்து உட்கார்ந்துருவான். அவன் தான் அந்தி கிறிஸ்து என்று தானியல் 2 நம்ம வாசிக்கிறோம். பைபிள் நிறைய இடங்களை வாசிக்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். ஒரு அமெரிக்க ஜனாதிபதி தான் வருவான் யூதன். அமெரிக்கா நிறைய யூதர்கள் இருக்காங்க, நிறைய யூதன் இருக்கான். பெரிய பெரிய பதவியில் இருக்கிறான், உயர் பதவியில தான் இருக்கிறான். அவன் அமெரிக்கால ஒரு யூதன் ஈஸியா வந்துடுவான் ஜனாதிபதியா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ 1903 வந்து வந்த உடனே முதல் வேலையா கர்த்தர் அவனோட பேசுற, அவனை ஏவுற. கோரேஸ் எப்படி உலகத்தை பிடிச்சவன தேவாலயம் கட்டதுக்கு யாரா பார்த்தீங்களா? எல்லா தேவாலயம். அதே மாதிரி இவனுக்கு தீர்க்க தரிசனம் கர்த்தர் இந்த ஜேம்ஸை எழுப்புகிறார். அவன் தான் என்ன பண்ணான்? பெரிய எழுப்புதல். அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு இங்கிலீஷ் பைபிளே நிறைய அச்சடிக்கப்பட்ட பைபிள் கிங் ஜேம்ஸ் வருஷன் தான். இந்த கிங் ஜேம்ஸ் வருஷன் பைபிளை தான் சீகன் பால் ஐயா கொண்டு வந்தாங்க. 1706 இந்தியாவுக்கு கொண்டு வந்து அது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி, அதுக்கப்புறம் ஹிந்தி, உருது நிறைய மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம இந்திய மக்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க அச்சடிச்சு கொடுத்தாங்க. 13 வருஷம் உழைத்து அதை மொழிபெயர்த்து கொடுத்தாங்க. கர்த்தராமத்துக்கு அந்த கிங் ஜேம்ஸ் வருஷன் தான் கொண்டு வந்தாங்க. அதனாலதான் நம்ம தமிழ் பைபிள் கிங் ஜேம்ஸ் வருஷன் ஒரே மாதிரி இருக்கும். சின்ன சின்ன டிரான்ஸ்லேஷன்ல சின்ன சின்ன பிழைகள் இருக்கு. பைபிள்ல குற்றம் இல்லை, அதை மொழிபெயர்க்கும் போது சின்ன சின்ன பிழைகள், எழுத்து பிழை, மற்ற சின்ன சின்ன எரர்ஸ், வார்த்தைகளை போடுறதுல நிறைய பிழைகள் இருக்கு. அன்னைக்கு அவ்வளவுதான். அன்னைக்கு என்ன, ஒரு லெட்டர் போட்டாலே 8 மாசம் ஆகும். அன்னைக்கு அவரு டென்மார்க்ல இருந்து ஒரு ஜெர்மனி நாட்டை சார்ந்த டேனிஷ் மிஷன் தான். டேனிஷ்காரன் நிறைய ஊழியம் செஞ்சிருக்காங்க. நேற்று நான் இங்கே கடலூர் மாவட்டத்தில் நேற்று நாங்கள் ஒரு பைபிள் இன்ஸ்டியூட் ஆரம்பித்தோம் விருதாச்சலத்தில். அது ஒரு பெரிய டவுன் விருதாச்சலம். நீங்க விருதாச்சலத்தை தாண்டி தான் வெளியூர் போக முடியும். தெற்குல இந்த திருச்சியை தாண்டோம்னா விருதாச்சலத்தை தாண்டாம ட்ரெயின் போகாது. பெரிய ரயில்வே ஸ்டேஷன் ஊர்ல பாதியே ரயில்வே கிட்ட தான் இருக்கு. நேற்று நான் போனேன், அங்கே ஒரு பைபிள் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சோம். ஒரு ஊழியர் கூட பேசினேன். அங்கே ஒரு பைபிள் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் எங்க பார்த்தா இந்த டேனிஷ் மிஷனரியுடைய ஆஸ்பத்திரி, சர்ச்சு தான் இருக்கு. அவங்க அவ்வளவு ஊழியம் செஞ்சிருக்காங்க அந்த பகுதியில். ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் நான் ப்ராட்டஸ்டன்ட் மிஷனரிங்க அவங்க. அப்போ அன்னைக்கு சீகன் பால் ஐயா போட்ட விதை தான் இந்த டேனிஷ் மிஷன். 8 மாசம் கப்பல் பிரயாணம் பண்ணி வந்தார். லெட்டர் போட்டால் 8 மாசம் ஆகும். 10 வேலை திருப்பி 8 மாசம் ஆகும், 16 மாசம் ஆகும். அந்த காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய ஒரு மொழிபெயர்ப்ப அவர் செஞ்சாருன்னா அவர் மிகப்பெரிய அற்புதம் தான். ஆண்டவர் அவருக்கு அந்த பலனை கொடுத்தார். கர்த்தரால் அவர் அழைக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர். கர்த்தர் நாமத்துக்கு சோதரம்.
இந்த கிங் ஜேம்ஸ் தான் கர்த்தர் பயன்படுத்தினார். அந்த அந்த மொழிபெயர்ப்பு தான் இந்த ஆங்கில பைபிள். ஆங்கில பைபிள் தான் தமிழ் பைபிள். அப்படியே அப்படியே இருக்கும். கிங் ஜேம்ஸ் வருஷம் தான் மொழிபெயர்த்துருக்காங்க தமிழ்ல. கர்த்தர் பாருங்க, இந்த காலகட்டத்தில் எப்படியா ஜேம்ஸ் என்கிற ஒரு அரசனை எழுப்பி லட்சக்கணக்கான பைபிள் எல்லாத்தையும் போய் வீடுகளை போய் சேர ஒரு எழுப்புதல் உண்டாக கர்த்தர் உதவி செய்தார். தொடர்ந்து நம்ம சத்தை சபை குறித்து அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். நிறைய காரியங்கள் இருக்கு. இதை கேள்வின்னா நீங்க கேட்கலாம். இந்த கேள்வி இருக்கா? புரிஞ்சுதா? சரி.